ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் பாட்டி வீட்டு ஸ்டைல் ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா என் பையனோட ஃபேவரட்டும் கூட. இன்றைக்குமே செஞ்சு கொடுத்தாலும் 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை ரஃபாக சாப் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துகிட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வேணும்னா உங்களுக்கு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு புதினா இலை சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துக்குவோம். நான் 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு மட்டனுக்கு தகுந்த மாதிரி மசாலா வந்து கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இதோட 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மட்டன் அழகாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் வந்து என் பையனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த கிழங்கு ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ கிழங்கு உள்ளே போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுக்கிறேன். அவ்வளோதான், அருமையான குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் குருமாவுக்கு. வேணாட்டி இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக இதுக்கு மேலே மல்லித்தலை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, சாதத்துக்கும் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இப்போ கேஸ் தட்டுப்பாடு இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மட்டன் குருமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரையும் டேக் கேர், பாய்.